தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பல ஆயிரம் கோடி ஊழல் ஏற்கனவே 5 மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு விசாரணை நடந்திருக்குது நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில். அதை தொடர்ந்து டிஜிபிக்கு ஒரு கடிதத்தை அமலாக்கத்துறை கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவு கோடிகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது, இதில் எவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்குது, திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள், ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, புரிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம், தெளிந்து கொள்வோம் இந்த சமர்க்களத்தின் காணொளியில். 4730 கோடி ஊழல். அமலாக்கத்துறை பல மாதங்களாக, இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம், கான்பூரில் இருக்கக்கூடிய ஐஐடி, இவங்களுடைய உதவியெல்லாம் சேர்த்து அவங்க ஒரு பெரிய ஆய்வை நடத்தி தான் இந்த முறைகேடை வழக்காக எடுக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த காணொளியில் நம்ம போட்டிருந்தோம் சமர்க்களத்தில். திருச்சி, கரூர், தஞ்சாவூர், வேலூர், அரியலூர் இந்த மாவட்ட ஆட்சியர்களை ஏற்கனவே விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க அமலாக்கத்துறை. சாதாரணமாக அவங்க உட்படுத்தப்படலை. அவங்களுக்கெல்லாம் சம்மன் கொடுத்த உடனேயும் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தது தமிழ்நாடு அரசு. அப்படி அமலாக்கத்துறை நீங்கள் மாநில அரசினுடைய அதிகாரிகளை அப்படி நீங்கள் சம்மன் அனுப்பி அப்படிலாம் நீங்கள் விசாரிச்சிட முடியாது. மாநில அரசுக்கிட்ட நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி விஷயங்கள், இதற்காக நாங்கள் இந்த மாதிரி சம்மன் அனுப்பலான் இருக்கோங்கிறத முதல்ல முறையிட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம் வச்சுச்சு. தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்க எப்படிப்பட்டமான அணுகுமுறையில் அணுகுவாங்களோ அது மாதிரி நீங்கள் அணுகிட முடியாது, இது அரசு அதிகாரிகள் அப்படின்னாங்க. அதுவும் அதற்கு மேல் அவங்க சட்டப்பிரிவை என்ன சொன்னாங்கன்னா, சட்டவிரோத பரிவர்த்தனம் சட்டத்தின்படி 66 கீழே நீங்கள் இந்த சம்மனை இந்த வழக்கை நீங்கள் நேரடியாக எடுக்க முடியாது. அதே சட்டப்பிரிவின்படி 52 படி சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை, முக்கியமாக இந்த மாவட்ட ஆட்சியர்களை நீங்கள் 50 பிரிவு 2 கீழே நீங்கள் உங்களுடைய விசாரணைக்கு உட்படுத்த முடியாது அப்படின்னு எடுத்து வச்சாங்க. உயர் நீதிமன்றமும் அதை சரினுச்சு, அதற்கு தடை விதிச்சிச்சு. இந்த 5 மாவட்ட ஆட்சியர்களையும் நீங்கள் விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, நேரடியாக விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்குச்சு. அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. உச்ச நீதிமன்றம் இவர்கள் அந்த 5 மாவட்ட ஆட்சியரையும் விசாரிப்பதற்கான அனைத்து முகாந்தாரங்களும் உண்டு, ஆகவே விசாரிக்கலாம்னு சொல்லுச்சு. அப்ப அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்தில் என்ன வாதம் வச்சு இதில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா, சம்பந்தப்பட்ட நீர்வளத்துறையினுடைய பொறியாளர்கள், அதனுடைய அதிகாரிகளே இந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் இதற்கு காரணம், இவர்கள் தான் அதற்கு பொறுப்பு, எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததற்கு பிறகுதான் இந்த 5 ஆட்சியர் மீது நாங்கள் இந்த சம்மனை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வாதாடினால தான் உச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறைக்கு சாதகமான தீர்ப்பு கிடைச்சிச்சு. அதன்படி அந்த 5 மாவட்ட ஆட்சியர், அதாவது திருச்சியினுடைய மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், கரூர் மாவட்ட ஆட்சியாளர் தங்கவேல், தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப், வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, அது போக இன்னும் அரியலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா அவர்கள், இவங்க 5 பேருமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த விசாரணையின் அடிப்படையில் இன்றைக்கு டிஜிபி கிட்ட அமலாக்கத்துறை ஒரு கடிதத்தை கொடுத்துருக்குறாங்க. இதில் நீர்வளத்துறை தான் மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிக்குது. இதில் சும்மா இவங்க ஒன்றும் எடுத்தோம் கவுத்தோம் சும்மா ஏதோ அப்படி பண்ணலை. இங்கிட்டு இஸ்ரோ, அங்கிட்டு கான்பூர் ஐஐடி, இவங்களையெல்லாம் வைத்து பல கருவிகளை வைத்து தான் இந்த ஆய்வுகளை எல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. எடுக்க வேண்டிய அளவு அப்படிங்கிறது 36.45 கோடி எடுத்திருக்கணும் அவங்க எடுத்த வருமானம்னா. ஆனால் 4730 கோடிக்கு அங்கிருந்து கனிம வளங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா எத்தனை மடங்கு கூடுதலாக இருக்குன்னு பாருங்க. வெறும் 36.45க்கு தான் அவர்களுக்கான உரிமம் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் 36 கோடிக்கு மேல 4730 கோடினா எத்தனை மடங்குன்னு நமக்கு தெரியல. மொத்தம் 34 இடங்கள்ல இந்த ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு வருஷத்துல மட்டும் 23.64 லட்சம் யூனிட் அதிகமாக எடுத்திருக்கிறாங்க. எடுக்க வேண்டிய அளவு இல்லை, எடுத்த அளவு கிடையாது, அதிகமாக எடுக்கப்பட்ட அளவே 23.64 லட்சம் யூனிட் அதிகப்படியாக எடுத்திருக்கிற அந்த தொகை தான் 4730. அப்போ நீர்வளத்துறையை நிர்வகிக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் இதற்கு பொறுப்பேற்கணும்.
இதற்கு பொறுப்பேற்று இந்த முறைகேடுகளுக்கு யாருன்னு சொல்லணும். ஆனால் அதையெல்லாம் சொல்லலை. ஆனால் நீர்வளத்துறையினுடைய தலைமை பொறியாளர் முத்தையா சொல்றாரு, இதற்கும் நீர்வளத்துறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இதில் எங்களுடைய பங்கீடு எதுவுமே இல்லை, இது எல்லாமே மாவட்ட ஆட்சியாளர்களுடைய கவனக்குறைவு தான் அப்படின்னு சொல்லி பாலை தூக்கி அங்கே போட்டார். கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் மணல் இல்லையா? ஆறே ஓடலையா? ஏன் நம்ம கர்நாடகாவில் காவேரிக்கு தண்ணி கேட்டு அவங்ககிட்ட தானே நிற்கிறோம். அப்போ அங்கே நதிகள் ஓடுது, ஆறுகள் ஓடுதுன்னு தானே அர்த்தம். இங்கிட்டு கேரளாவில் முல்லை பெரியாருக்காக கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்கோம்ல, அப்போ அங்கே ஆறுகள் இல்லை, நதிகள் இல்லை, அங்கே மணல் இல்லைன்னு அர்த்தமா? அதே மாதிரி ஆந்திராவில் இல்லையா? அப்பனா நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆந்திராவில் போய் செம்மரம் கடத்த போன இடத்துல மரம் வெட்டிக்கிட்டு இருந்த தமிழர்கள் 20 பேரை, ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரே நேரத்தில் 20 தமிழர்களை காக்கா குருவியை சுட்ட மாதிரி சுட்டு கொன்னாங்க ஆந்திராவில். இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே சந்திரபாபு நாயுடு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த போது 20 தமிழர்களை சுட்டு கொன்னாரு. அவர் தன் மாநிலத்திற்கு, தன் மண்ணுக்கு, தன் வளங்களுக்கு பாதுகாப்பானாலா? இல்லை இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின், இந்த எடப்பாடி, இந்த பன்னீர்செல்வம் இவங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அதையெல்லாம். அவர்களுடைய நாட்டில் அவங்க கடத்த சொன்னது ஒரு தெலுங்கரா இருக்கான், ஆனால் அவனை கொள்ளலை, அவனை சுட்டு கொள்ளலை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கூலிக்கு மரத்தை வெட்ட போன கூலி ஆட்களை 20 பேரை சுட்டு கொன்னாங்க. அது மாதிரி இன்னைக்கு எங்கேயாவது இங்கே குவாரியை வெட்டினவன், குவாரியில் கடத்திட்டு போனவன், மணலை கடத்திட்டு போனவன், இவனை என்னைக்காவது இங்கே இந்த மாதிரியான நடவடிக்கைகள், இந்த மாதிரி துப்பாக்கி சூடு ஏதாவது நடந்திருக்குதா? நடக்காது. அதே மாதிரி இங்கிட்டு கர்நாடகாவில் எடுத்துக்கோங்க, தன் மண்ணின் வளம், தன் நீர் வளம், அந்த நீர் வளத்தை காவிரியில் தண்ணி தர மாட்டேன் எதிர்த்து போராடினேன்னா அந்த ஓசூரை ஒட்டி இருக்கக்கூடிய பெங்களூர்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் அகதிகளாக அடிச்சு விரட்டுறது, பஸ்ஸை பூரா கொளுத்தி விடுறது. ஒரே இடத்துல இருந்து 50-60 பஸ்ஸுகள் ஒரே நேரத்தில் கொளுத்தப்பட்டது. இங்க இருந்து சென்ற ஓட்டுநர்களை எல்லாம் நிற்க வைத்து அரை நிர்வாணப்படுத்தி அடித்து துன்பப்படுத்தியது. எதற்காக? அவனுடைய நீர் வளத்தை போயிடக்கூடாது, அவங்கிட்ட இருக்கணுங்கிறதுக்காக. அப்ப அந்த நாட்டின் பிள்ளைகள், அந்த மண்ணின் சார்ந்த பிள்ளைகள், அந்த கன்னட இனத்தை சார்ந்த அந்த மக்கள் தன் வளத்திற்காக எப்படி நிற்கிறான்னு பாருங்க. அதே மாதிரி இங்கிட்டு கேரளா முல்லை பெரியாறு, இந்த முல்லை பெரியாருக்காக எவ்வளவு நாள் போராட்டம். அப்ப அவனுக்கான வளங்கள், அவனுக்கான லாபங்கள், இதில் எல்லாம் எந்த விதத்திலும் சமரசம் செய்யாமல் தன் மண்ணுக்கான ஒரு மக்களுக்கான ஆட்சியாக, ஆட்சியாளர்களாக, அரசியல்வாதிகளாக இந்த 3 மாநிலத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நீ இங்க இருந்து கல்லை உடைச்சு குவாரியை உடைச்சு கல்லா கொண்டு போய் விற்கிறது, இந்த பக்கம் மணலை கொண்டு போய் இங்கிட்டு கேரளா வழியா பாலக்காடு வழியா அனுப்புறது, இங்கிட்டு கரூர் மணல், சேலம் மணல், இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் கர்நாடகாவில் கொண்டு கொடுக்கறது, போடி மெட்டு பகுதியில் டாரஸ் வண்டிகளில் கனிம வளங்களை வெட்டிட்டு போறது, இங்கிட்டு களியக்கா வழியாக நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகளை எல்லாம் உடைத்து அழித்து அதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுக்கறது. இப்ப தெளிவா பாருங்க, கேரளால நீர்வளத்தை பாதுகாக்கிறான், நம்மளை அடிக்கிறான் கேட்டா. கர்நாடகால நீர்வளத்தை பாதுகாக்கிறான், அடிக்கிறான் நம்மளை கேட்டா. ஆந்திரால மரம் வெட்ட போனா தன் காட்டு வளம் போயிருதுன்னு சொல்லிட்டு சுட்டு கொல்றான் 20 பேரை. ஆனா என்னைக்காவது தமிழ்நாட்டில் இத்தனை வளங்கள் இங்க இருந்து அங்க போகுதுல, யாராவது ஒரு ஆட்சியாளராவது இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டை ஆண்ட முதலமைச்சர்கள் எவருடைய, அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், யாராவது இது போல என் நாட்டின் கனிம வளம் இதை நான் பாதுகாப்பேன் சந்திரபாபு நாயுடு மாறு செம்மரங்களை எல்லாம் நான் என்னுடைய வளங்களை, காட்டு வளங்களை, வனத்தை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லி என்னைக்காவது சந்திரபாபு நாயுடு போல, இங்கிட்டு உம்மன் சாண்டி போல, பினராயி விஜயன் போல, யாராவது என்றைக்காவது சித்தராமையா போல யாராவது நடந்திருக்கிறோமா? அப்படி ஒரு செயலாவது இந்த தமிழ்நாட்டு மண்ணில் நடந்திருக்குதா? கனிம வளம் கொள்ளை போச்சு, இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தோம், இந்த மாதிரி மணல் கடத்திட்டு போனாங்க, இந்த மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் என்றைக்காவது நம்ம பார்க்க முடிஞ்சுச்சா? அப்படி பார்க்கவே முடியாது. ஏனென்றால் இந்த மண்ணை, இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆளல. அதுதான் உண்மை. தான் ஆடலால் தன் தசை ஆடுன்னு சொல்லுவான் பாருங்க, அப்படித்தான். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெலுங்குல தன்னுடைய பதவி பிரமாணத்தை செஞ்சுக்கிட்டார்னா இதை விட கேவலம் உனக்கு என்ன வேணும்? அடுத்து ஒரு மலையாளி பதவி பிரமாணம் எடுத்துக்குவாரு, ஒரு மலையாளி இங்க வெல்வாரு. நாளைக்கு இதே போற ஒரு கன்னடன் இங்க வென்று போவாரு, அவர் கன்னடத்தில் பதவி ஏற்பாரு. அப்ப இது தமிழ்நாடா? இல்லை இது எப்படிப்பட்ட நாடு? இது அனைவருக்குமான நாடா? அவரவர் மாநிலங்களில் அவர்களுடைய நிலவளம், நீர்வளம், காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம் எல்லாத்தையும் பேணி பாதுகாக்கிற மாதிரி அந்த ஆசை, அந்த ஒரு உரிமை, அந்த ஒரு விருப்பம் கொண்ட ஒரு அரசியல்வாதிகள் என்றைக்காவது இந்த கனிம வளங்களுக்காக நாம் தமிழர் கட்சியை தாண்டி, அண்ணன் செந்தமிழன் சீமானை தாண்டி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனாவது இன்றைக்கு வரைக்கும் என் வளம் போகுது,
என் வளம் கொள்ளையடிக்கப்படுகுதுன்னு யாராவது ஒருத்தர் பேசி அப்போ நடக்கலையா? இதை நீங்கள் ஆய்வே செஞ்சு பார்க்கலாம். இங்கே நீங்கள் போடி தாண்டி போடி மெட்டு திரும்புகிற இடத்துல போய் நின்று பாருங்கள், எவ்வளோ போகுது. நீங்கள் கோயம்புத்தூர் பாலக்காடு வழியாக எவ்வளோ போகுது, நாகர்கோவிலிருந்து களியக்காய் வழியாக எவ்வளவு டாரஸ் வண்டிகளிலே கனிம வளங்கள் தினம் தினம் 700-800க்கு மேற்பட்ட டாரஸ் வண்டிகளில் போய்கொண்டே இருக்குதுன்னா உன் கனிம வளம் திருட்டு போகிறது, உன் கனிம வளம் கொள்ளை போகிறது என்பதை கூட நீ கவனிக்காமல், அதற்கான அக்கறை கூட இல்லாமல், சுயநலவாதியாக நாளைய தலைமுறைக்கான எந்த விதமான அக்கறையும் இல்லாமல், நமக்கு நம் முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த வளங்களை நாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அக்கறையற்றவர்களாக எப்படி நாம் தெரிகிறோம்? நீர்வளத்துறை இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? அப்ப இதற்கான பொறுப்பை யார் வகிக்கணும்? அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கணும்? இந்த மாதிரியான போக்கிலே நாம் சிந்தித்து என்றைக்காவது அரசியல் சார்ந்து நாம் இன்னைக்கு 40 தூக்கி கொடுத்துருக்கிறீங்க, என்ன பிரயோஜனம்? இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அள்ளுவான். நாம் அள்ளிக்கிட்டு இருக்கோம் தெரிஞ்ச மக்கள் நம்மளை ஆதரிச்சிருக்கிறான், வாக்கு செலுத்தி இருக்கிறான். 40 தொகுதிகளிலையும் நமக்கே வாக்கு செலுத்தி இருக்கிறான்னா இன்னும் வீரியமா இன்னும் கொள்ளையடிப்பான். அவ்வளவுதான். அந்த கொள்ளையடிச்ச பணத்தில் சொற்ப காசுகளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட தூக்கி போட்டோன்னே நீங்கள் மறுபடியும் வாக்கு செலுத்துவீங்க. இது போல ஒரு இனம், கேடுகட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் இருக்குமா? நல்லா சொல்றோம், தெளிவா சொல்றோம். இவ்வளவு கொலை நடக்குது, இவ்வளவு கொள்ளை நடக்குது. மத்தியில் ஆள்றவன் கொலை பண்றான், மாநிலத்தில் ஆள்றவன் கொலையும் கொள்ளையும் பண்றான். இதையெல்லாம் தீர்க்க ஒரு மாற்று அரசியல் என்றைக்கு பிறக்க போகிறது? நன்றி, வணக்கம். இது சபர்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.